Yeah, this is Venkat from Venkatfin.com. We look at the health insurance, pure term insurance, retirement planning பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்க உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கிளியராக சொல்லுங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி வில் ப்ரொசீட் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுறது இந்த டைம்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஹேவிங் said that இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு கமெண்ட்டில், நீங்கள் ஹெச்டிஎஃப்சி இருக்கோ டாடா ஏஜி மெடிக்கேர் ப்ரீமியமாக ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பிலீவ் மீ ஆர் நாட், எனக்கு இதில் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக அந்த வேலை பண்ணுறேன். கம்பேரிசனில் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறீங்கன்னா ஒன் செஷனில் தான் யூ வில் ஆக்சுவலி கெட் த வேல்யூ. இந்த கம்பேரிசன் வந்து என்ன இருக்குன்னா, ப்ராடக்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை இதில் என்ன இருக்குது இதில் என்ன இல்லைன்னு சொல்ல போகிறோம். பட் இருந்தாலும் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நான் அதை பண்ணுறேன். எல்லா பிராண்டுக்கும் பண்ண முடியாது. பட் ஐ தாட் ஓகே வில் டூ திஸ் ஃபார் ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஆப்டிமா செக்யூர் அண்ட் டாடா ஏஜியோட மெடிக்கேர் ப்ரீமியர். ஓகேவா? திஸ் ஆர் மை ஒர்க். டெக்னாலஜி கம்பெனிஸ் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவேன் வெங்கட் பிஎஃப்எஸ்ஐயில். நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணால் வெங்கட் இன்சூரன்ஸ்.com போங்க, இல்லாட்டி வெங்கட்ஃபின்.com போங்க. வெங்கட் இன்சூரன்ஸ்.comல ஃபர்ஸ்ட் லிங்காக நான் போடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரில் எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகுங்கிற அதில் டேட்டா அந்த கால்குலேட்டர் இருக்கும். யூ மைட் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் கிளைம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஆன்லைனில் வாங்கிக்கிறாங்க, வேறு யார்ட்டையா வாங்கிக்கிறாங்க. கிளைம் சப்போர்ட்டுக்கு என்ன கால் பண்ணும்போது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஓகே, அதை தான் இந்த இதில் சுற்றி எழுதி வச்சுருக்கேன். ஓகே, எனிவே ஓகே. ஹெச்டிஎஃப்சி எர்கோ டாடா ஏஜி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 91st டே ஒரு உங்கள் இஃப் யூ ஹேவ் அ சைல்டு 91st டே அந்த சைல்டுக்கு ஆகும்போதுலேருந்து வாங்கிக்கலாம். ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. ஒரு 3-4 இயர்ஸ் நடலாம் 65 வயசு வரைக்கும் தான் வாங்க முடியுமா இருந்துச்சு. இப்போ அவெல்லாம் ஏஜ் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. இதுலேருந்து அவேர்னஸ் பார்ட்ட சொல்லிடுறேன். ஒரு அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும், சைல்டுக்கு வாங்கி கொடுக்க முடியாத மாதிரி போயிடும். ஒரு 3 வயசுலையோ 4 வயசுலையோ 5 வயசுலையோ ஒரு 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 எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டாங்க, அது ஒரு டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்ல பிராண்டில் வாங்க முடியாது. ஸோ அதனால தான் இஃப் யூ ஆர் இன் அ கார்பரேட் என்விரான்மெண்ட், ஒரு ஐடி செக்டார்லேயோ ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஒரு என்ஆர்ஐயோ இருக்கிறீங்கன்னா, வெறும் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே வாங்கவே பிடிக்கலன்னே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் சேயிங் யூ ஆர் பையிங். ஸோ 5 lakhோ 10 lakhs அம்மஷூர்ட் ஆகுது உங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குங்க. அஃப்கோர்ஸ் அம்மா பார்க்கும் போது எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் யங் ஃபேமிலி ஓகே மேனேஜபிளாக இருக்கும் இஃப் யூஆர் ஏர்னிங் டீசென்ட்லி. ஓகேவா? இது வந்து அவேர்னஸ் பாட்டை நான் முடிச்சுட்டேன். ஓகே, ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் வந்துட்டு சம் அஷூர்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சம் அஷூர்ட்னு சொல்லக்கூடாது, சம் இன்சூர்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து இண்டெம்னிட்டி பிளான் சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன்னால ஃபினான்ஷியல் லாஸ் வந்தால் எவ்வளோ செலவாச்சோ அதை கொடுக்குறாங்க. அதில் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. 85%லேருந்து 100% வரைக்கும் கொடுக்குறாங்க. கரெக்டாக? ஸோ இட்ஸ் கால் சம் இன்சூர்ட். எனிவே 5 lakh 10 lakh 15 lakh 20 25 50 lakh 1 crore 2 crore வரைக்கும் வாங்கலாம் ஹெச்டிஎஃப்சி எர்கோவில். டாடா ஏஜில் வந்து 5 lakh 10 lakh 15 lakh அப் டு 3 crores வரைக்கும் வாங்கலாம். ஸோ திஸ் இஸ் த சம் அஷூர்ட் டிஃபரன்ஸு. ரூம் ரெண்ட்டில் கேப்பிங் இருக்கா? ரெண்டுமே ரூம் ரெண்ட்டில், அதாவது ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் அட் ஆக்சுவேஷன் போட்டிருப்பாங்க. சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூமாக இருக்கலாம், டீலக்ஸ் ரூமாக இருக்கலாம், சூட் ரூம்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. டாடா ஏஜில் அது என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா அப் டு சம் அஷூர்ட் கவர் பண்ணிடுறோம், எனி ரூம் தர் இஸ் நோ இஷ்யூ வித் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாடா ஏஜி மெடிக்கேர் ப்ரீமியம், மெடிக்கேர் ப்ரீமியரில் வந்து ரூம் ரெண்ட்டில் கேப்பிங் கிடையாது ரெண்டுலேயுமே. ஓகேவா? மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சியில் ஸ்பெசிஃபிக்காக அதை மென்ஷன் பண்ணுறாங்க. மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ்னால் குட் சே சம் கைண்ட் ஆஃப் லேப்ரோஸ்கோபி சர்ஜரி ஆர் ரோபாட்டிக் சர்ஜரி இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கவர் பண்ணுறோங்கிறாங்க, நோ கோபே நோ சப்ளிமெண்ட்டுங்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதை கவர் பண்ணுறோங்கிறாங்க. டாடா ஏஜி மெடிக்கேர் ப்ரீமியர் பொறுத்த வரைக்கும் இதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. பட் ஒன் திங் தே மென்ஷன் இஸ் பெரியாட்டிக் சர்ஜரி வந்து கவர் பண்ணுறோங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெயிட் லாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க இல்லையா, அதை கவர் பண்ணுறோங்கிறாங்க. ஆனால் அதில் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கவங்க சர்ஜரி பண்ணணும்னு பிளான் பண்ணிவிட்டு இதை வாங்கினீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் இட் ரியலி ஒர்க்ஸ் அவுட். நீங்கள் கன்சல்டிங் பண்ணுங்கள், அதை சூழ்நிலையை பார்த்து தான் சொல்ல முடியும். எனிவே, அதாவது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எப்படி சர்வ் பண்ணுதுன்னா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க வாங்குறீங்க, ஃபியூச்சரில் அந்த ஹெல்த் செட் பேக் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு கிளைம் கிடைக்கும்னு சொல்ல வரேன் நான். ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆம்புலன்ஸ் கவரேஜ் வந்து ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் அப் டு சம் அஷூர்ட் கவர் பண்ணிடுறோங்கிறாங்க. ரோட் ஆம்புலன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அப் டு சம் அஷூர்ட் நாங்கள் கவர் பண்ணிடுறோங்கிறாங்க. சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. ஏர் ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு ஒரு பை ஹெலிகாப்டர் ஏதாவது எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குன்னா அப் டு 5 lakh வரைக்கும் கவர் பண்ணுறோங்கிறாங்க. இது டாடா ஏஜி மெடிக்கேர் ப்ரீமியரில் ரோட் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 50 lakh கீழே இருந்தால் 5,000 ரூபா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப் டு 30,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி லிமிட் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். பட் 5,000 30,000 வரைக்கும் இருக்குது. ஏர் ஆம்புலன்ஸ் வந்து அப் டு 5 அதாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னா அப் டு 5 lakhs, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் அவுட் சைட் நெட்வொர்க் பார்த்தோன்னா அப் டு 5 lakhs, இல்லாட்டி அதுக்கு மேலேயும் அப் டு சம்மர் ஷூட் நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஆம்புலன்ஸில் டிஃபரன்ஸு. டே கேர்
ஆயுர்வேதா, சித்தா, யுனானிலாம் இருக்கு இல்லையா, போத் ஹெச்டிஎஃப்சி இருக்கும், டாடா ஏஜி மெடிக்கல் ப்ரீமியர் கவர்ஸ். பட் எனிவே ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் 2 வருஷம் இருக்கும் ரெண்டுலேயுமே. ஓகேவா? ஸோ இது வந்து ஓகே தான். ரெண்டுமே கவர் பண்ணுறாங்க. ஓகே, இதில் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்க்கு இந்த ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் என்னென்னா, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அதாவது ஒரு சர்ஜரியோ ப்ரொசீஜரோ பண்ணிடுறீங்க. அதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பீங்க, சாரி ஒரு ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேனோ ஒரு வாட் எவர் சம் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுக்கு முதல்ல அந்த சர்ஜரியோ ப்ரொசீஜரோ பண்ணதுக்கு உங்களுக்கு கிளைம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு 60 நாளுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேனை அப்லோட் பண்ணி கிளைம் வாங்கிக்கலாம். அப்புறம் டாக்டர் சொல்லுவார் இல்லையா, ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து பாருங்கள், மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது அந்த சர்ஜரி ரிலேட்டடாக மறுபடியும் 180 நாளுக்கு ஏதாவது ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணி கிளைம் வாங்கிக்கலாம். இதுதான் இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்கிறது. இது ஹெச்டிஎஃப்சி எர்கோ பொறுத்த வரைக்கும் 60 and 180. டாடா ஏஜி மெடிக்கேர் ப்ரீமியமில் எப்படி இருக்குன்னா 60 and 90 தான். அதாவது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட் வந்து ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் 180, இதில் வந்து 90 days. ஆனால் அப் டு 50 lakhs சம் அஷ்யூர்ட் வச்சிருக்காங்க ஆப்வியஸ்லி. ஆனால் நிறைய பேர் 50 lakhs சம் அஷ்யூர்ட் தான் வச்சிருப்போம், அது வேறு விஷயம். ஸோ 50 lakhs சம் அஷ்யூர்ட் வரைக்கும் வச்சிருக்கவங்க வந்து 90 lakh 90 days போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட் இருக்குது. 50 lakhக்கு மேலே வச்சுருக்கவங்க 200 நாள் வரைக்கும் ஏதாவது மறுபடியும் அந்த சர்ஜரி ரிலேட்டடாக ஏதாவது ஸ்கேன் பண்ணாங்கன்னா கிளைம் கிடைக்கும். இது மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், நடுவில் ஒரு சர்ஜரியோ ப்ரொசீஜரோ நடந்திருக்கணும், அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ண முடியாது ஒரு சில விஷயத்த. ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி எர்கோவில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாம் எப்படி நான் குவிக்காக போகிறேன். ஒரு இப்போ 10 lakh வாங்கினா உடனே 20 lakh பண்ணுவாங்க. ஸோ சம் அஷ்யூர்டை டபுள் பண்ணிடுவாங்க டே 1லேருந்து. அப்புறம் 50% அதான் ப்ளஸ் பெனிஃபிட் வந்து சம் அஷ்யூர்ட் 50 தான் போனஸ் ஒர்க் பண்ணுது. எப்படின்னா சம் அஷ்யூர்ட் 10 lakh வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 15 lakh ஆகும். ஸோ 50% ஆஃப் சம் அஷ்யூர்ட் 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, அப் டு 100% கொடுத்துட்றாங்க. ரெஸ்டோர் பெனிஃபிட் அதாவது ஒரு 5 lakh தான் சம் அஷ்யூர்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வருஷம் வந்துட்டு அந்த 5 lakh ஃபுல்லாக தீர்ந்துருது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லேயே. ஸோ இன்னொரு அதே ஹெல்த் செட் பேக் வருது, இல்லை வேறு ஹெல்த் செட் பேக் வருது, இல்லை வேறு ஃபேமிலி மெம்பருக்கு ஹெல்த் செட் பேக் வந்துருச்சுன்னா சம் அஷ்யூர்ட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு ஒரி பண்ண வேண்டாம், அதுதான் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப் டு 100% ஆஃப் சம் அஷ்யூர்டு வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துட்றாங்க. டாடா ஏஜி மெடிக்கேர் ப்ரீமியமில் வந்து இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ்னா அவங்க போனஸ் எப்படியா இருக்குன்னு போடுங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. 50% இன்க்ரீஸ் இன் கம்யூலேட்டிவ் போனஸ் ஃபார் எவ்ரி கிளைம் ஃப்ரீ இயர் சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஆனால் என்னென்னா ஏதாவது வருஷம் கிளைம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கியூமுலேட்டிவ் போனஸ் வந்து 50% ரெடியூஸ் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளைம் வாங்கியிருந்தோன்னா. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கலி போனஸ் தான் ஒர்க் ஆகுது. வெல்னஸ் சர்வீசஸ் எல்லா பிராண்ட்லையும் கொடுக்குறாங்க. ஸோ அன்லிமிட்டட் டெலிகன்சல்டேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வெல்னஸ் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கிறது. மெட்டர்னிட்டி கவர் ஹெச்டிஎஃப்சி நான் மறுபடியும் வர ஆடான்ஸு ஹெச்டிஎஃப்சியும் இருக்குது. டாட்டாவில் எப்படி இருக்குன்னாக்கா, டாடா ஏஜி மெடிக்கேர் ப்ரீமியரில் 4 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஏதாவது ஒய்ஃபை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு முதல் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்குது, அப்போ வந்து மெட்டர்னிட்டி கவர் வேணும்னு கேட்குறாங்க. நோ, யூஸ்வலி அந்த மாதிரி டைமில் டைம் கிடைக்குதுன்னு பார்க்குறாங்க, தப்பு கிடையாது. அதாவது ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, லெட்ஸே வாங்கிட்டு 5வது ப்ரீமியம் கட்ட முடியுதான் முதல்ல 4 வருஷம் முடியுது. அதுக்கப்புறம் இஃப் தட் பேபி இஸ் பார்ன் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே சர்வை ஷூட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 rupees வரைக்கும் உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் கொடுக்குறாங்க. இஃப் இட் இஸ் அ கேர்ள் சைல்டுனா 60,000 ரூபா கொடுக்குறாங்க. அது என்ன ஓர வஞ்சனன்னு தெரியல, நான் மனுஷன் தாண்டா. எனிவே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்மர் ஷூட் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா மெட்டர்னிட்டி கவர் வந்து அந்த 4 year வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் 1 lakh கொடுக்குறாங்க. ஃபார் அ கேர்ள் சைல்டு 1,20,000. ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப். எனிவே நல்லா இருங்க. கம்பேஷனேட் ட்ராவல், இது வந்து ஒருத்தர் இறந்துட்டா அந்த அவங்களை மீட் பண்ணுறதுக்கு காசு கொடுப்போம்னு முன்னாடிலாம் சொல்லிட்டு அதுதான் நான் கம்பேஷனேட் நினச்சேன். பட் பேசிக்கலி என்னன்னு கேட்டிங்கன்னா, டு பி அட் இன்சூர்ட் பர்சன்ஸ் பெட் சைடு. அதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இப்போ அவர் வந்து ஒரு பக்கம் வேறு ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு எக்கானமி ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான அமௌண்ட் ஆர் அப் டு 20,000 வரைக்கும், லெஸ் தென் 50 lakhs சமைச்சு அப் டு 20,000 வரைக்கும் கம்பேஷனேட் ட்ராவலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஹியரிங் எய்டு, அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நீ வந்து நார்மலாக இருக்கிறீங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹியரிங் எய்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சம்னா 50% ஆஃப் ஆக்சுவல்ஸ், அதாவது நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு 5,000 ரூபா அந்த ஹியரிங் எய்டுக்கு கவர் பண்ணுறோங்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் டாடா ஏஜியில். ஹியரிங் எய்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா, இப்போ தேவைப்படுறாங்க கிடையாது, ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க, ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது 50% அதில் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் 10,000 ரூபா வரைக்கும் தான் கிடைக்குங்கிறாங்க. திஸ் இஸ் அனதர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் இன் டாடா ஏஜி. ப்ரொலாங்டு ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியது வரும், 3 வருஷத்தில் இருக்க வேண்டியது வரும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட், அதாவது 1% ஆஃப் சம் அஷ்யூர்டு.
நீங்கள் 5 லட்சத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா லம்சமாக ஒரு 10 லட்சம் ப்ரொலாங்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் நீங்கள் சம் இன்சூர்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஓகேயான ஃபீச்சர், ஒரு குட் ஃபீச்சர். 1% ஆஃப் சம் அஷ்யூர்ட் இஸ் given as prolonged hospitalization benefit. அப்புறம் தெளிவாக இதை போட்டிருக்காங்க, தெளிவாக போடல ஒரு, அதாவது ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அப் டு சம் அஷ்யூர்ட் வந்துட்டு நாட் அவைலபிள்னு போட்டுறான். அப் டு 50 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் வரைக்கும் ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் கவர் வந்து 50 லேக் சம் அஷ்யூர்ட் வரைக்கும் நாட் அவைலபிள். 50 லேக் மேலே சம் அஷ்யூர்ட் வச்சிருந்தா டயாலிசிஸ் அட் ஹோம், கீமோதெரப்பி அட் ஹோம், அப் டு 25% ஆஃப் சம் அஷ்யூர்ட், சம் இன்சூர்ட் ஃபார் பேண்டமிக் கேர் அட் ஹோம், மேக்ஸ் அப் டு 15 days in a பாலிசி இயர். ஆனால் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 15 நாளுக்கான தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ கீமோதெரப்பி பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் 15 days கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ ஹோப் ஸோ, நாட் ஷியோர். எனிவே இது வந்து இது ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. ஹோம் கேர் 50 லேக்ஸ் அம்மஷூர் கீழே ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் கிளைம் கிடைக்காதுங்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி இருக்கோல ஆட் ஆன்ஸ் பண்ணாங்க போன வருஷம். ஏன்னா நிறைய பேர் டிமாண்ட் பண்ணதுனால மார்க்கெட்டில் இருக்கிறத அவங்களும் மேட்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. டாடா ஏஜியில் இது கிடையாது, பட் ஹெச்டிஎஃப்சிலையும் பார்த்தீங்கன்னா எதுனால கொடுத்தாங்கன்னா ஐசிஐசியில் இருந்துச்சு, ஸ்டாரில் வந்துச்சு இந்த லிமிட்லெஸ் கவர்னு சொல்லிட்டு, அதாவது அன்லிமிட்டெட் கவர்னு சொல்லிட்டு நிவாபு பல இருந்துச்சு. அதனால இவங்களும் ஒரு ஆட் ஆன் மாதிரி இதை கொடுக்குறாங்க. அதாவது ஐ திங்க் 50 லேக் கீழே வச்சுருந்தீங்கன்னா பாலிசி இயரில் ஒரு தடவைக்கு நீங்கள் வந்து இதுக்கு வந்து சம்மர் ஷூட்டை லிமிட் பண்ணாதீங்க, அன்லிமிட்டட் சம்மர் ஷூட் நான் கிளைம் வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம். 50 லேக்ஸோ 1 crore மேலே வச்சுருந்தீங்கன்னா ட்வைஸ் பர் அந்த பாலிசி லைஃப் டைமில் 2 தடவை அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி கூட இது எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு லிமிட்லெஸ் கிளைம்னு சொல்லிட்டு. சம் இன்சூர்ட் அன்லிமிட்டட் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட். ஓகே, அன்லிமிட்டட் ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் ஓகே, இது சின்ன அமௌண்ட் தாங்க வாங்குவாங்க. அந்த ரெஸ்டோர் பண்ணுறாங்களா 5 லட்ச ரூபா இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் 5 லட்ச ரூபா செலவாயிடுது. ஆனால் சம் இன்சூர்ட் 5 லேக்னா இன்னொரு தடவை அட்மிஷன் போடும் போது மறுபடியும் அது ட்ரிகர் ஆகும். அது ஒரு தடவை மாத்திரம் கிடையாது, அன்லிமிட்டட் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி வாங்கிக்கலாம். பேரண்டல் கவர், மெட்டர்னிட்டி, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இப்போ தேவைப்படுறவங்க வாங்கினீங்கன்னா யூஸே கிடையாது. முன்னாடியே வாங்கி வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் ஐவிஎஃப் தேவைப்படுது அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி கவர் கிடைக்குது. ஐவிஎஃப்க்கும் ஒரு சின்ன சப்ளிமெட்டோட தான் கொடுப்பாங்க. அதை சப்ளிமெண்ட்டாக என்ன சொல்கிறேன்னா ஒரு 1 lakh லிமிட் அந்த மாதிரி ஒரு லிமிட்டோட தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்னு சொல்லிட்டு. கன்சல்டேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்கிற பத்தில் சூப்பர் வெரி யூ ஆர் கன்சிடரிங் அஸ். ஓகேவா? ஒரு சில பேர் பார்த்தோன்னா இப்போ இந்த 6 மாதமாக தான் இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் நான் ரொம்ப விரும்பி பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போவுமே அவங்களுக்கு ஓகே, நான் இதை சொல்லிடுறேன். நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பர் 10,000 சிஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து 90 to 95% வச்சுருப்பாங்க. போத் ஹெச்டிஎஃப்சி எர்கோ அண்ட் 90 to 97% ஒவ்வொரு வருஷமும் இது மாறும். இது ஏன் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது இல்லைன்னா, நமக்கு கிளைம் கிடச்சிதா அந்த வேலையை பார்க்கணும் நம்ம, சரிங்களா? இது வந்து மற்றவங்களுக்குலாம் கிளைம் கொடுத்துருக்கோம் அத்தனை பேருக்குங்கிற டேட்டா. ஆனால் ப்ரீமியம் பிராண்ட்ஸ்லேயே கிளைமில் இஷ்யூ வரதான் செய்யுது. ஸோ யூ ஹவ் டு ரிமெம்பர் தட். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுற இண்டஸ்ட்ரி. அதனால் எந்த பிராண்டிங் இது வயசத்துக்கு இது தாழ்த்துன்னு பேச எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் அதை விட்டுறேன். மெசேஜ் பண்ணுங்கள். வாட் யூ லேக் when you buy ஆன்லைன் இஸ் ஹியூமன் சப்போர்ட். முன்னாடியே பேசுவாங்க எங்களுக்கு, அதுக்கப்புறம் வில் கிவ் அஸ் பெட்டர் பர்சனல் சப்போர்ட். ஸோ யூ லவ் பெட்டர் லேயர் ஆஃப் சப்போர்ட். டேர்ம் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான் இஷ்யூ த்ரூ ஃபின்டெக் கம்பெனி. ஸோ யூ லவ் 3 லேயர் ஆஃப் சப்போர்ட். ஹேவிங் சட் தட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் இஸ் ஃப்ரீ. பட் தென் இன்னுமே நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இப்போ ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸும் வச்சுருப்பாங்க, டேர்ம் இன்சூரன்ஸும் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி ஒரு இன்சூரன்ஸ் படத்தில் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெய்டு கன்சல்ட்டிங்காக எல்லாருமே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கிறேன், இப்போ நான் அதாவது சம்மர் ஷூட் இன்க்ரீஸ் பண்ணுமா நெக்ஸ்ட் இயர், இல்லை போர்ட்டிங் பண்ணலாமா வேண்டாமா. ஸோ மன்னிச்சுக்கோங்க, இது சேல்ஸ் டேவனா பேச முடியாது. ஏன்னா அவங்க கேட்குறது இந்த பிராண்ட் வாங்கலாமா வேண்டாமா. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு. ஆனால் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். ஸோ தட் ஐ வில் ரெக்வஸ்ட் ஃபார் அ கன்சல்டிங் ஃபீ. பட் தென் இஃப் யூ ஆர் கன்சிடரிங் அஸ் இஸ் கன்சல்டிங் செஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தட் இஸ் இட். மெசேஜ் பண்ணுங்கள், வில் டேக் இட் ஃபார்வர்ட். அகெயின் venkatinsurance.com போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நான் எப்போ ஃப்ரீ கன்சல்டேஷன் ரொம்ப விரும்பி வாங்க போகிறவங்களுக்கு பண்ண ஆரம்பித்தேன்னா ஐ பிகேம் மோர் ஹியூமன். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்பென்சிவாக இருக்காட்டியும் நீங்கள் இஃப் யூ ஆர் யங் ஃபேமிலி, ஃபியூச்சரில் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதனால தான் நான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ உங்களுக்கு ப்ரீமியம் 20,000 இருந்தால் ஃபியூச்சரில் எவ்வளோ வரும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்கன்னு ஒரு சின்ன கால்குலேட்டர். நானாக பண்ணது அது. அதில் வந்து அது அப்படியே தான் நடக்க போகணும்னு சொல்ல முடியாது. அதை போய் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அதனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்குவீங்க. வாங்கி பிரயோஜனம் இல்லை, மேய்க்கணும். எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.
டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அவ்வளோதான்.